ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 30 நாளைக்குரிய ஸ்டடி பிளான் தான். இது வந்து யாருக்கான ஸ்டடி பிளான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்கான ஸ்டடி பிளான் தான். ஆல்ரெடி படிக்கிறவங்க இப்போ நான் போடுற டெய்லி ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, இந்த 5 மந்த்துக்குள்ளே எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். அருணாச்சலம் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதில் வந்து ரஜினிக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணால் 3000 கோடி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வந்து இந்த 30 நாளில் இந்த நான் சொல்கிற போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 130 கொஷின் உங்கள் கையில் லட்டு மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதோட ஸ்டாப் பண்ணாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க ஆஸ்பிரன்ஸும் பிகினர்ஸாக இருக்க ஆஸ்பிரன்ஸும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க டேஸில் பேலன்ஸ் சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா தாராளமாக 175 வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி 8 hours ஸ்டடி சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறவங்க அது தனி, அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, பிகினராக இருக்கேன்றவங்க மட்டும் நான் சொல்கிறேன் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு 30 days கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பிளானை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் 6th to 10th ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து 30 to 40 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் 30 to 40 கொஷின் வரைக்கும் தாராளமாக வந்து ஆன்சர் பண்ணலாம். அதாவது 6th to 10th ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா +1 +2 ஒரு 15 to 20 கொஷின் வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷின் வரும். சயின்ஸ் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 கொஷின் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 5 கொஷின் தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்டடி பிளானில் சொல்கிற சிலபஸை வந்து நீங்கள் 30 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 130 கொஷினுக்கு மேலே தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ 130 கொஷினுக்கு நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம சயின்ஸ் 5 கொஷினுக்கு சயின்ஸ் படிச்சு தான் ஆகணும். அட்லீஸ்ட் 9th 10th ஆச்சும் டச் பண்ணணும். அப்புறம் 11th 12th இதில் வந்து நான் 6th to 10th போர்ஷன் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ 11th 12th நம்ம தனியாக படிக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து வந்துட்டு நம்ம அதை நல்லா தரவாக படிச்சிட்டோம்னா அதில் வந்து ஒரு 15 to 20 கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 130 கொஷினுக்கு நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் தயாராகிடலாம். பேலன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 4 மாதம் வந்து நம்ம கையில் சாலிடாக டைம் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத 1 monthலேயோ 1.5 monthலேயோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நீங்கள் பிகினராக இருக்கிறவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் படிக்க டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறேன். ஒர்க் போகிற ஆஸ்பிரன்ஸும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து சிலபஸை முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்க்குறதோட ஸ்டாப் பண்ணிக்கிறாமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மாதத்தில் வந்துட்டு இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்க 4 months இருக்கும். நம்ம கையில் சாலிடாக 4 months டைம் இருக்கும். அதில் ஒரு மாதம் பேலன்ஸ் இருக்க +1 +2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தமிழ் மேக்ஸ் படிக்காததெல்லாம் டச் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்க டைமில் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணாமல் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக படிச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து சிலபஸ் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணலாம். இன்றைக்கி வந்து February 6, February 7லேருந்து March 8 வரைக்கும் வந்துட்டு 30 daysக்கு நான் ஷெடியூல் போட்டிருக்கேன். ஜென்ரல் தமிழில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிஎஸ்க்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்டிடியூடுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஜென்ரல் தமிழ் இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. போர்ஷன்ஸ் 85 கொஷின் வந்து நம்மளுக்கு இலக்கணம் தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின்ஸை பார்க்குறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்கூல் புக்ஸை படிக்க வேண்டாம். ஸ்கூல் புக்ஸ் அதாவது 15 கொஷின் இலக்கியத்துக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸில் தேவையான டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ இந்த டைமில் நீங்கள் உட்காந்து ஸ்கூல் புக்ஸை படிக்க வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிஎஸ்லையும் மேக்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸை பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 2 month எக்ஸாமுக்கு 2 month டைம் இருக்கிறப்ப கூட நம்ம தமிழில் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 30 நாளும் வந்து ஒரு 15 to 20 கொஷின் பேப்பர் 2 days ஒன்ஸோ இல்லை 3 days ஒன்ஸோ வந்துட்டு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் பேப்பரை பார்க்கணும். இல்லை ரெகுலராக நான் பார்க்க எனக்கு டைம் இருக்குன்றவங்க டெய்லி கூட 30 கொஷின் பேப்பர் வந்துட்டு பார்த்துறோம். ஜென்ரல் தமிழில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பார்க்க போகிறீங்க. அப்படி இல்லை எனக்கு டைம் இருக்காது அப்படின்றவங்க 1 daysக்கு 2 days ஒன்ஸோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ வந்துட்டு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர் பார்த்துருங்க. நான் வந்து அதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருவேன். இந்த வெப்சைட்டில் போனீங்கனாலே ஒரு 50 கொஷின் வந்து ப்ரீவியஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேலைன்னா அதை டவுன்லோட் பண்ண வேண்டியது. ஃப்ரீ டைமில் கூட அதை பார்த்தீங்கன்னா இல்லை ஏதோ ஒர்க் பார்த்துக்கிட்டே கூட அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1/2 hourல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் 100 கொஷினுமே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 85 கொஷினுக்கு இப்போவே தயாராகிட்டீங்க. ஏன்னா ப்ரீவியஸாக நடந்த ஒரு 50 கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்குறப்போ அதை தாண்டி இலக்கணத்துலேருந்து கொஷின் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த 50 கொஷின் பேப்பர் அந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே 85 கொஷினுக்கு இப்போவே ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நம்ம புக் வைஸ் வந்து எதாவது படிக்கணுமோ படிச்சுட்டு இப்போ வந்து புக் வைஸ் வேர் டு ஸ்டடியும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி யூனிட் வைஸ் இப்போது சந்திப்பிழை அப்படின்னா அது எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்ட்டு டாபிக் வைஸாக வேர் டு ஸ்டடியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நான் கொடுக்குறேன். அதை வந்து நம்ம எக்ஸாமுக்கு ஒரு 2 month 3 month இருக்க டைமில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்லையும் ஆப்டிடியூட்லையும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்சில் படிச்சுக்கிட்டே நீங்கள் இந்த 85 கொஷினுக்கு ப்ரீவியஸாக நடந்த கொஷின் பேப்பரை பார்க்குறப்போ நீங்கள் வந்து பாதி ப்ரிப்பேர் ஆன மாதிரி தான். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன படிக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th பாலிட்டியில் ஒரு 26 லெசன், 6th to 10th ஹிஸ்ட்ரியில் ஒரு 26 லெசன். நான் லெசன் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி 6th to 10th எக்கனாமிக்ஸில் ஒரு 15 லெசன்ஸ்,
6th to 10th ஜியாகிரஃபியில் 13 லெசன். இதில் 6th to 10th வரைக்கும் படிக்கிறத விட 10th ஜியாகிரஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 10th படிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் 6th to 9th வரைக்கும் இருக்கிறது படிங்க. 10th ஜியாகிரஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துலேயுமே 9th 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜியாகிரஃபியில் 10th மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் அதை மட்டுமாச்சும் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் மொத்தமே 13 லெசன் தான். டாபிக் வைஸ் சிலபஸில் பார்த்தேன், சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா 13 லெசன் தான் வரும். ஸோ அந்த லிஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ டோட்டலாக 80 லெசன் வந்து இந்த 1 மந்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த லிஸ்ட் நான் கொடுத்துட்றேன். இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில். இதை நீங்கள் தரோவா ஃபிங்கர் டிப்பில் இருந்தீங்கன்னா 30 40 கொஷின் தாராளமாக வந்து நீங்கள் அடிக்கலாம். எல்லா லெசனுக்கும் முக்கியமாக பாக்ஸு, புக் பேக் ஒன்வேர்டு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு தரோவாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 6th to 10th கேட்குற 40 கொஷினை ஈஸியாக அடிக்கலாம். ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா வீக்லி 1 டாபிக். ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்க. இதுவே ஜாஸ்தி தான். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு 2 hours ஆச்சும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஆச்சும் நீங்கள் மேக்ஸ் டச் பண்ணியிருக்கணும். இப்போ அந்த வாரம் ஃபுல்லாக, இப்போ இந்த நாளையிலேருந்து ஒரு வாரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன், அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின், அது ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் சம்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்த்துடணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம மேக்ஸுக்கு உங்களுக்கு எது பெஸ்ட்டு சேனல்னு தோணுதோ அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த டாபிக்கு போயிடணும். நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு வாரம் அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா பெட்டர். அடுத்து பர்சன்டேஜ், அடுத்து 3rd வீக் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப், 4th வீக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இது வந்து ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஷின், ரீசனிங்லேருந்து 10 கொஷின். இப்போ நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து ஆப்டிடியூட்லேருந்து ஒரு பாதி போர்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அந்த ஒரு மாதத்தில். ஸோ பாதி போர்ஷன்லேருந்து ஒரு 7 கொஷின் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் இந்த 4 டாபிக் பார்த்தீங்கனாலே ஒரு 7 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த போர்ஷனை நீங்கள் வந்து 1 மந்தில் முடிச்சிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்லேருந்து கொஷினை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 85 கொஷின் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்ததாக ஹிஸ்ட்ரி வந்து ஜிஎஸ் வந்து 6th to 10th நான் சொன்ன லெசன்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். நம்ம 35 கூட வச்சுக்கலாம். 35 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். மேக்ஸில் இந்த 4 டாபிக்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 127லேருந்து 130 கொஷின் வரைக்கும் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷெடியூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 4 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 லெசன் வச்சுக்கிட்டா தான் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த 80 லெசன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது இப்போது ஒரு சில லெசன்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒரு சில லெசன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ 10th லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லெசனுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது 10 நாள் வந்து பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சிடணும், 10 நாளில் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சிடணும். பேலன்ஸ் இருக்க ஒரு 4 நாளில் வந்து எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு அப்புறம் ஜியாகிரஃபி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே இதை முடிக்க பார்க்கணும். ஸோ அப்படி ஆனால் தமிழும் மேக்ஸும் மட்டும் டெய்லி வந்து பார்த்துடணும். ஜிஎஸ் வந்து 4 மணி நேரமாச்சும் படிக்கணும். மேக்ஸ் வந்து டெய்லி 2லேருந்து 3 மணி நேரமாச்சும் படிக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர் டெய்லி ஒரு 1/2 hourலேருந்து 1 hourக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் படித்தா மட்டும்தான் இருக்கிற 5 மாதத்தில் நம்மளால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். ஸோ இன்னுமே நான் வந்து 2 மணி நேரம் தான் படிப்பேன், 1 மணி நேரம் தான் படிப்பேன், வீடியோ பார்த்து படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மொபைல்லையோ இல்லை வேறு எதுலையோ உங்கள் டைமாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ பாஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பாலிட்டியில் ஒரு 26 லெசன்ஸ், அந்த லெசன் லிஸ்ட்டு வந்து நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன். எல்லாமே குட்டி குட்டி லெசன்ஸாக இருக்கும். இப்போ 6th பாலிட்டி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 3 டேர்மையுமே வந்து ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். 7th பாலிட்டி எடுத்திங்கன்னா 3 டேர்மையுமே ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ 10th 3 லெசன் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். ஸோ அது கொஞ்சம் பெருசாக வரும், ஆர்டிகல்ஸ்லாம் நிறையா வரும், இயர்ஸ் நிறையா வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஷார்ட்கட்டாக இல்லை அந்த லெசனை வந்து ஈஸியாக யார் நடத்தி வீடியோ போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி யார் போட்டிருப்பாங்களோ அதை பார்த்துட்டு ஒரு டைம் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லெசனை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் படிக்கணும். கொஞ்சம் பெரிய லெசன்ஸை இதெல்லாம் நீங்களாகவே ஈஸியாக படிச்சிடலாம். 6th 7th 8thலாம் நீங்களாகவே படிச்சிடலாம். ஸோ 6th to 10th பாலிட்டியில் ஒரு 26 லெசன்ஸு. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து 6th to 10th வரைக்குமே வந்து மொத்தம் 15 லெசன்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ்ன்னு வந்துட்டாலே வந்து 11th 12th ரொம்ப ரொம்ப முக்கியம். 11th and 12th வந்து கம்பல்சரி நம்ம படித்தே ஆகணும். அதிலே முக்கியமாக 11th இருக்க அந்த 5 லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இருந்தாலும் வந்து நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்க அந்த 15 லெசன் குட்டி குட்டி லெசன்ஸாக தான் இருக்கும். அதை படிச்சுட்டு 1 வேர்டு பார்த்துக்கிறது நம்மளுக்கு சேஃப். ரொம்ப சின்ன சின்ன லெசன்ஸாக தான் இருக்கும். 9th ஒரு 5 லெசன், 9th வரைக்குமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். 10th தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ 10th ஒரு 5 லெசன் இதை படிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸு 6th to 10th கம்ப்ளீட் ஆகிரும். யூனிட் 6க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
அது மட்டுமே 20 கொஷின். அதுக்கப்புறம் பாலிட்டி வந்து 15 கொஷின். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்த்து ஒரு 20 கொஷின். அடுத்து வந்து ஐஎன்எம் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ஒரு 10 கொஷின். ஸோ அப்போ அந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா நம்ம வந்து அடுத்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 6th to 10th ஹிஸ்ட்ரியில் மொத்தமே 26 லெசன் தான். ஸோ இந்த 26 லெசனை படித்தாலே ஹிஸ்ட்ரியும் கவர் ஆகிரும், ஒரு சில லெசன்ஸ் ஐஎன்எம்லையும் கவர் ஆகும், ஒரு சில லெசன்ஸ் யூனிட் 8லையும் கவர் ஆகும். ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாம நான் சொல்கிற இந்த லெசன்ஸை மட்டும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு +1 +2ல் தனியாக படிச்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த சிந்து நாகரிகம்லாம் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும். இந்த தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு யூனிட் 6ல் கவர் ஆகும். இந்த தமிழ் சமூகம் சங்க காலம்லாம் யூனிட் 6ல் கவர் ஆகும். ஸோ ஒரு சிலது வந்து யூனிட் 6, அதுக்கப்புறம் ஒரு சில லெசன்ஸ் வந்து ஐஎன்எம்ல கவர் ஆகும். இப்போது ஜஸ்ட்ரீன்னு போட்டிருக்கிறத சும்மா ரீட் பண்ணிவிட்டு புக் பேக் ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 9th ஹிஸ்ட்ரியிலலாம் இந்த இதெல்லாம் வந்துட்டு யூனிட் 6ல் கவர் ஆகும். அடுத்த 10th ஹிஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஎன்எம் ப்ளஸ் யூனிட் 6ல் வருது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினராக இருந்தாலும் பேசிக்காக சிலபஸில் இருக்கிறது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 10th ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்க லெசன்ஸ் எல்லாமே ஐஎன்எம் ப்ளஸ் யூனிட் 6ல் கவர் ஆகிற லெசன்ஸ் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6th to 10th ஜியாகிரஃபி டோட்டலாகவே 13 லெசன்ஸ் தான். இதில் நீங்கள் 6வதுலேருந்து 9வது வரைக்கும் படிக்கிறீங்களோ இல்லையோ 10வதுல இருக்க 7 ஜியாகிரஃபி லெசன்ஸ் படிக்கிறப்போ நீங்கள் வந்து ஜியாகிரஃபி ரிலேட்டடாக கேட்குற ஒரு 75% கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஜியாகிரஃபியில் 5 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கேட்பாங்க நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அதனால் 6th to 10th நல்லா படிச்சுக்கோங்க. 10th இருக்க இந்த 7 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஏதோ வீடியோஸ் பார்த்தோ எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த 1 month, அதாவது நாளையிலேருந்து March 8 வரைக்கும் 30 டேஸ்க்கு என்ன பண்ணணும்னா, ரெகுலராக டெய்லி ஒரு ப்ரீவியஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பரோ இல்லை ஒரு நாள் விட்டோ கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒன்று பார்த்துருங்க. அப்படி பார்க்குறப்போ 85 கொஷினுக்கு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம புக் வைஸாகவும் டாபிக் வைஸாகவும் வேர் டு ஸ்டடி பார்த்து தமிழ் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஜிஎஸ்லையும் ஆப்டிடியூட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள். ஸோ தமிழ் டச் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றக்காக தான் இப்போ நான் அந்த கொஷின் பேப்பர் பார்க்க சொல்கிறேன். அடுத்தது ஜிஎஸ்சில் வந்து 6th-லேருந்து 10வது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்க எல்லா ஜிஎஸ் லெசனும் முடிக்க போகிறோம். 80 லெசன் தான். ஸோ 80ஐயும் முடிக்க போகிறோம் இந்த ஒரு மாதத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்டிடியூடில் 4 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதிலேருந்து ஒரு 7லேருந்து 8 கொஷின் வரைக்கும் வரும். ஸோ அதுக்கு தயாராகிடுவோம். இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் 130 கொஷினுக்கு ஒரு மாதத்தில் தயாராகிடுவீங்க. இது எல்லாமே ஒரு மாதத்தில் முடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். தாராளமாக முடிக்கலாம். பிகினராக இருந்தாலுமே 1 monthல இதை ஈஸியாக முடிக்கலாம். ஏன்னா தமிழ் வந்து ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ½ hour கூட ஆகாது. டெய்லி கூட நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். மேக்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் தான். ஸோ வீடியோ பார்க்க போகிறீங்க, சால்வ் பண்ணி பார்க்க போகிறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுக்க போகிறீங்க, அதை வச்சு சால்வ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஒரு வாரம் ஒரு டாபிக்ன்றது ரொம்ப 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 கம்மி தான். அடுத்து ஜிஎஸ் தான் கொஞ்சம் 80 லெசன்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியும். பட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லெசன்ஸாக தான் இருக்கும் 8th வரைக்குமே. 9th 10th கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் அதையுமே ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் half of the portions, half இல்லை 75% நீங்கள் முடிச்சிருவீங்க. பேலன்ஸ் 11th 12th ஒரு 45லேருந்து ஒரு 50 லெசன்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டோட்டல் சிலபஸே கம்ப்ளீட்டடு. அதுக்கப்புறம் தமிழ் நம்ம சைட் பை சைடாக படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க ஆப்டிடியூட் ரீசனிங் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 2 மாதத்துலேருந்து ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு சிலபஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஏப்ரல் முடிஞ்ச நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே 3 to 4 times இல்லை 5 times ஆச்சும் நம்ம 6வதுலேருந்து 10வது வரைக்கும் வந்து ஒரு 5 தடவையாவது ரிவிஷன் பண்ணியிருக்கணும். 11th 12th அட்லீஸ்ட் 3 times ஆச்சும் நம்ம வந்து புக்கை பார்த்துருக்கணும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க ஆஸ்பிரண்ட்ஸும் வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.